ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த vlogல என் கணவர் பிறந்த நாளை எப்படி கொண்டாடுறோம் அப்படிங்கிறத காமிக்க போகிறேன். ஸோ வாங்க வீடியோவுக்கு போகலாம். குட் மார்னிங் லியோ. குட் மார்னிங். ஹாப்பி பர்த்டே. தேங்க் யூ. காட் பிளஸ் யூ. தேங்க் யூ. ஸோ காலையில் இப்போ தான் எழும்பி வரோம். ஸோ ஜஸ்ட் லைக் தட் அப்படியே ஃப்ரெஷ் ஆகிட்டு இனிமேல் நாங்கள் டீ சாப்பிட போகிறோம். மார்னிங் எழும்பினோடனே ரொம்ப எங்களுக்கு பிடிச்சது புதினா டீ இல்லைன்னா இஞ்சி டீ. ஸோ டீ சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் ஒரு 20 minutes நாங்கள் 2 பேரும் அப்படியே கார்டன் எல்லாம் சுற்றி பார்த்து கொஞ்சம் நேரம் பேசுவோம். அது ரெகுலராக உள்ளது தான். ஸோ அதுக்கு பிறகு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணோம். லியோக்கு இன்னைக்கு கிளினிக் இருக்குது, பட் நான் இன்னைக்கு வீட்டில் தான். பிகாஸ் என் கணவரோட பிறந்த நாளை அந்த கொண்டாட்டத்தை செய்கிறதுக்காக இன்றைக்கி நான் லீவ் எடுத்திருக்கேன். ஸோ வீட்டிலேருந்து ஃபுட் நிறைய ப்ரிப்பேர் பண்ணி இன்றைக்கி பர்த்டேயை செலிப்ரேட் பண்ண போகிறோம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த vlog-ஐ எப்படி நாங்கள் இந்த பர்த்டே கொண்டாடுறோம் அப்படின்னு பார்க்கலாம். டீ சாப்பிடுவோமா? ஸோ பிறந்த நாள் அன்னைக்கு ஒரு மாமரம் நட போகிறோம். ஸோ டாக்டர் மாதிரி உழைப்பாளியை பார்க்கவே முடியாது. பாருங்க காலையில் என்ன சுறுசுறுப்பாக அவர் வேலை செய்கிறாரு. அவர் பிறந்த நாள் தான், ஆனால் பாருங்க என்ன சுறுசுறுப்பு. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஃப்ரெஞ்ச் டோஸ்ட். கொஞ்சம் சிம்பிளாக பிரேக்ஃபாஸ்ட் இருக்கட்டும் தான். ஓகே, பர்த்டே பேபி. பை பாய். பாய். ஸோ இப்போ என் கணவருக்கு ரொம்ப பிடிச்ச பூசணிக்காய் பாயாசம் செய்வதற்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். நல்ல மஞ்சள் பூசணிக்காய் துருவியது 2 கப், 4 கப் பால், அரை கப் சீனி, அப்புறமா 5 ஏலக்காய் பொடி செய்தது. பாத்திரம் சூடான உடனே 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி அதில் அந்த பூசணிக்காவை நல்லாவே பொன்னிறமாக வதக்கிக்கோங்க. ஸோ ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு அப்புறமா 1 கப் பால் சேர்த்து நல்லா மூடி மிதமான சூடில் அதை நல்லா வேக விடுங்க. ஸோ இதை நல்லா ஆற விட்டுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. ஸோ இன்னொரு குழியான பாத்திரம் எடுத்து அதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து ட்ரை ஃப்ரூட்ஸ் எது விருப்பமோ அதை நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ அதோட 3 கப் பாலும் சேர்த்து ஏற்கனவே நம்ம பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கிற பூசணிக்காய் பால் அதையும் கூட அதில் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு சீனியும் போட்டு நல்லா அதை வேக விடணும். ஸோ ஃபைனலாக ஏலக்காய் பொடி சேர்த்தாச்சு. இப்போ பாயாசம் தயார். நிஜமாக இந்த பாயாசம் ரொம்ப சுவையாக இருக்கும். என் கணவருக்கு இது ரொம்ப விருப்பம். ஸோ இனிமே மெயின் கோர்ஸ் என்னன்னா சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். ஸோ சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 2 கப் பாஸ்மதி அரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை ஒரு 2 கப் தண்ணியில் ஒரு 20 நிமிஷம் ஊற விட்டுருங்க. இந்த அரிசி ஒரு 80% வெந்தால் போதும். அதோடு சேர்த்து 1 கப் போன்லெஸ் சிக்கன் பீசஸ், அதில் இஞ்சி பூண்டு உப்பு சேர்த்து நல்லா வேக வச்சு உதிரியாக வச்சுக்கோங்க. அதோடு சேர்த்து 10 பல் பூண்டு பொடியாக நறுக்கியது, அரை கப் பெரிய வெங்காயம், அரை கப் குடமிளகா, அரை கப் கேரட், இதெல்லாம் பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன காய்கறி விருப்பமோ அதை சேர்த்துக்கோங்க. நான் இப்போது ஒரு குட்டி முட்டைக்கோஸ் ஒன்று என் தோட்டத்தில் அறுவடைக்கு தயாராக இருக்குது. ஸோ அதை கட் பண்ணும்போது இந்த மாதிரி அரை கப் வருது. ஸோ அதை கூட சேர்த்துக்கிறேன். ஒரு 5 முட்டை எடுத்துக்கோங்க. அதில் உப்பும் மிளகுத்தூளும் கலந்து பொரித்து குட்டி பீசஸாக வெட்டி வச்சுக்கோங்க. அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் உப்பு. இந்த டேஸ்டியான சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு ஒரு பெரிய அகண்ட பாத்திரம் எடுத்து அதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய், எண்ணெய் இல்லைன்னா பட்டர் சேர்த்துக்கோங்க. அப்புறம் பூண்டு, வெங்காயம், ஒவ்வொரு காய்கறிகளாக போட்டு வதக்கிக்கோங்க.
காய்கறிகளை ஒரு 5 நிமிஷம் வதக்கினாலே போதும், ரொம்ப வேக விடக்கூடாது. அதே மாதிரி நீங்கள் குடமிளகா சேர்க்குறதா இருந்தால் அதை கடைசியாக சேர்க்கணும். ஃப்ரெஞ்ச் பீன்ஸ் கூட சேர்த்துக்கலாம், நான் இன்றைக்கி சேர்த்துக்கலை. ஸோ இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. 2 டேபிள் ஸ்பூன் தக்காளி சாஸ், 2 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் ரெண்டுமே கலந்துக்கோங்க. விருப்பம் இருந்தால் 1 டேபிள் ஸ்பூன் க்ரீன் சில்லி சாஸ் கூட கலந்துக்கலாம். ஸோ இப்போ அடுத்ததாக நல்லா வேக வச்சுருக்கிற போன்லெஸ் சிக்கன் பீசஸை போட்டு நல்லாவே வதக்கிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும். அதுக்கப்புறம் நம்ம மிளகுத்தூள் உப்பு சேர்த்துட்டு அதோடு சேர்த்து ஏற்கனவே பொரிச்சு சின்ன துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கிற முட்டை பீசஸையும் சேர்த்துக்கோங்க. மசாலாக்கள் எல்லாம் சேர்த்த பிறகு வேக வச்சுருக்கிற சோத்தை சேர்த்து அப்படியே புரட்டி ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடுங்க. சோத்தை போட்டுட்டு ரொம்ப நேரம் கிண்டி கிளறக்கூடாது. ஸோ இப்போ ரொம்ப டேஸ்டான சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் தயாராகிடுச்சு. ஸோ இந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சிக்கன் ஃப்ரைட் ரைஸை நீங்களும் வீட்டில் செய்து பாருங்கள். ஸோ அடுத்ததாக பன்னீர் டிக்கா ரெசிபி செய்ய போகிறேன். சட்டுன்னு எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். ஸோ 1/4 கிலோ பன்னீர் எடுத்து அதை சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதோடு சேர்த்து 7 பல் பூண்டு, 7 பச்சை மிளகாய், நான் இன்றைக்கி காந்தாரி மிளகு யூஸ் பண்ணுறேன். ஸோ ஒரு கைப்பிடி அளவு புதினா இலைகள் நல்ல ஃப்ரெஷ்ஷாக உள்ளது யூஸ் பண்ணுங்கள். ஸோ 1 டேபிள் ஸ்பூன் அளவு கறி மசாலா, இது நான் முழு மசாலா யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பொடி இருந்தால் பொடி சேர்த்துக்கோங்க. ஸோ தேவையான அளவு கல் உப்பும் சேர்த்துட்டு அதோடு சேர்த்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், அப்புறமா ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் அந்த ஜூஸையும் கூட இதை மசாலாவோடு சேர்த்து புழிஞ்சி விட்டுட்டு அதை நல்ல ஒரு பேஸ்ட்டாக மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த அரைச்ச பேஸ்டெல்லாம் அதில் கலந்துக்கிட்டு ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க. ஸோ மிக்ஸ் பண்ணும்போது கவனமாக மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த பன்னீர் துண்டுகள் சேதமடையாமல் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ எண்ணெய் சூடாயிருச்சு. நான் இந்த பன்னீர் துண்டுகளை ஒவ்வொன்றா போட்டு பொரிச்சு எடுக்க போகிறேன். ஸோ மிதமான தீயில் இதை நல்லாவே பொரிச்சு எடுத்துக்கோங்க. நிஜமாட்டே இதெல்லாம் குக் பண்ணி முடிக்க ரொம்ப டைம் ஆயிடுச்சு. நல்ல வேளை நான் கேக்கை முந்தின நாள் நைட்டே பேக் பண்ணி ரெடியாக வச்சுருந்தேன். ஸோ அவர் கிளினிக்லேருந்து திருப்பி வந்தோடனே அவசரமாக கேக்கை கட் பண்ணி நாங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ ஷூட் பண்ண முடியலை, சாரி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த விலாகை நிச்சயமாக நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். Good morning, Leo. Good morning. Happy birthday. Thank you. God bless you.